இன்றைக்கு ஒரு திருமந்திரத்தில் ஒரு 2 பாடல் எடுத்து அதற்கு விளக்கம் சொல்கிறான்னு. திருமந்திரம் 9 தந்திரங்களாக பிரிக்கப்பட்டது. ஆகம விஷயங்களை இந்த 9 தந்திரத்தில் அடக்கியிருக்கார். முதல் தந்திரம் 113வது பாடலில் ஆரம்பிக்குது. அதற்கு முன்னாடி இருக்கிற பாடல்லாம் கடவுள் வாழ்த்தில் சேரும். இப்போ இந்த முதல் தந்திரத்தில், அதாவது 113வது பாடல், அதுலேருந்து 30 பாடல்கள். அந்த 30 பாடல்லையும் உபதேசங்கிற தலைப்பில் பாடப்பட்டிருக்குது. அதனால் முதல் தந்திரத்தில் உபதேசங்கிற தலைப்பு முதல் தலைப்பு. அதில் நான் எந்த பாடல் எடுத்துக்கிறேன்னா, இப்போது அதில் உள்ள முதல் பாடலையும் அதில் உள்ள 30வது பாடலையும் எடுத்துக்க போகிறேன். இந்த ரெண்டையும் இணைத்து எப்படி கொண்டு போனான்னு நல்லா யோசனை பண்ணி என்னுடைய கருத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 30 பாடலும் அந்தாதி வடிவமாக பாடப்பட்டுள்ளது. எப்படின்னா, ஒரு பாடலுடைய கடைசி வார்த்தை அடுத்த பாடலில் ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சில பாடல்களை பார்ப்போம். முதல் பாடலேருந்து ஆரம்பிக்கிறேன். விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்க்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே. இந்த பாடல் களிம்பறுத்தானேன்னு முடியுது இல்லையா? ஆனால் அடுத்த பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பறுத்தான் அருட்கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கிற் பவளம் பதித்தான் பதியே. இப்போ அடுத்த பாடல் எப்படி ஆரம்பிக்கணும்? பதியேன்னு ஆரம்பிக்கணும். அது எப்படி ஆரம்பிக்கணும்? பதி பாசு பாசம் எனப்பகர் மூன்றினில் பதியினை போர் பசு பாசம் அனாதி பதியினை சென்றணுகா பசு பாசம் பதியினை அணுகிற் பசு பாசம் நில்லாவே. இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ நான் இந்த 30வது பாடலுக்கு போகிறேன். அந்த பாடல் என்ன சொல்லிருக்குன்னா, எப்படி ஆரம்பிக்குதுன்னா, போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள பாடல் போதமேன்னு முடிஞ்சிருக்குது. அதனால் இந்த பாடல் போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியர் ஆயினர் நாதன் நடத்தால் நயனம் களி கூற வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே. நல்லா கவனிங்க. இந்த பாடலில் விண்ணேன்னு முடிஞ்சிருக்குல்ல, இந்த பாடலில் அப்படியே முதல் பாடலோடு இணைக்கிறார். 30வது பாடலில் அது முதல் பாடலை இணைக்கிறார். இந்த பாடல் விண்ணேன்னு முடிஞ்சிருக்குது இல்லையா? அப்போ முதல் பாடல் எப்படி ஆரம்பிக்குது? விண்ணின்று இழிந்து வினைக்கிடா மெய்க்கொண்டு. ஆக இந்த 30 பாடலும் அப்படி சுற்றி சுற்றி வர மாதிரி தெரியுதுங்களா? இப்போது இந்த 2 பாடலுக்கும் சற்று விளக்கம் பார்த்துட்டு அதை கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரிய வைக்கிறேன்.
முதல் பாடலை பார்ப்போம். இப்போ விண்ணின்று இழிந்து வினைக்கீடா மெய்க்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெருத்தானே. இங்கே நம்ம இறைவன் யார்? நம்ம சிவபெருமான். சிவபெருமான் பரகாயத்தினின்று அவருடைய இருப்பினது விண்ணுலகத்திலிருந்து கீழே இறங்கி வராரு. எதற்காக வராருன்னா நமக்கு உதவி புரியறதுக்காக வராரு. வினைக்கு எப்படின்னா அவரவர்களுடைய வினைக்கு தகுந்த மாதிரி நமக்குள்ள அவர் பூந்துக்கிட்டு நம்ம உருவில் அவர் காட்சி அளிக்கிறார். அது எப்படின்னா வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டு, அதுக்கு ரெண்டாவது, அதாவது விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்க்கொண்டு இறைவன் தன் உலகத்திலிருந்து கீழிறங்கி வந்து ஆன்மாக்களின் வினைக்கு ஏற்ப திருமேனி தாங்கி, ஓகே, அதுக்கு அடுத்த அடி தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து ஆன்மாக்களுக்கு பாதுகாக்கும் பொருட்டு தன்னுடைய திருவடியை அதாவது தன்னுடைய திருவடி குளிர்ச்சி பொருந்திய தன்னுடைய திருவடியை ஆன்மாக்களுக்கு பாதுகாவலாக அமைத்து உன்னின்று உருக்கி நமக்குள்ளே இருந்து பல அனுபவங்களை கொடுத்து உருக செய்து ஊன் உடல் முதலியவற்றை உருக செய்து ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி ஒப்புமை இல்லாத ஆனந்தத்தை கண்ணில் நின்று காட்டி களிம்பறுத்தான்னா நம்மளுடைய பாசத்தை நீக்கி அருளினான். களிம்புங்கிறது இங்கே ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று சேர்ந்து பாசம். இந்த மூன்றையும் தான், மூணுக்கும் மொத்த உருவம்தான் முயலகன். அந்த முயலகனை தான் அவர் என்ன பண்ணுறாரு? சிவபெருமான் நடராஜ வடிவத்திலிருந்து முயலகன் மேலே நடனம் ஆடுறார். அங்கே நடனம் ஆடும் பொழுது அந்த முயலகனுடைய இந்த மும்மலங்களும் விலகி போகின்றன. அதுக்கு தனியாக இன்னொரு தடவை பார்ப்போம். அது ஆடும் பொழுது என்ன நடக்குது அதை தனியாக இன்னொரு இடத்துல சொல்கிறேன். அது ரொம்ப சுவையாக இருக்கும் சொல்லும் பொழுது. இப்போது இந்த பாடலை சற்று புரியுதுங்களா? என்னன்னா இப்போது நல்லா பெரும் அதாவது இப்போ வீட்டில் கூட இப்போ ஒருத்தர் யாராவது பிச்சை எடுக்கிறான் வச்சுங்களேன், அம்மா தாயே பசிக்குது அப்படின்னு கேட்குறாங்க வச்சுங்க. அப்போது தாய் நீ உள்ள வாப்பா நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. அவள் வீட்டிலேருந்து கீழிறங்கி படியை தாண்டி தான் வரணும். உள்ளேருந்து கொடுக்க முடியாது இல்லையா? கீழிறங்கி பிச்சைக்காரனுக்கு யார் சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்களோ அவர்களுக்கு சாப்பாடு போடுவதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அன்பு, இந்த அன்பை தான் சிவனிட பார்க்குறோம். இந்த அன்போட ஆன்மாக்களுக்கு உதவி செய்து அவர்களை அந்த விண்ணுலகத்துக்கு எடுத்து செல்வதற்காக, கூட்டி செல்வதற்காக தன்னுடைய
உலகத்திலேருந்து கீழிறங்கி வர்றாரு அப்படின்னா அதுலேருந்து என்ன தெரியுது? அவ்வளோ பெரும் கருணாமூர்த்தி. அது நமக்குள்ளேயே பூந்துக்கிறார். அதாவது நம்ம உருவம் அப்படின்னா ஒவ்வொரு உருவம் சிவா உருவம்தான். ஆனால் நம்ம சிவனை முழுவதுமாக உணராத வரைக்கும் நம்ம சாதாரண மனுஷங்கள். ஆனால் ஒவ்வொரு சிவராசியிலையும் சிவன் சக்தி ஒளிஞ்சிருந்து அவங்க வேலை செஞ்சிகிட்டே இருக்காங்க. ஏன் அவங்க நமக்கு எல்லாமே நன்மை செய்கிறதுன்னா நாம் செய்கிற பாவத்தை பொறுத்து இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ பாவ மூட்டைகளை சுமந்து செல்கிறோமோ அந்த அளவுக்கு நாளாகும்னா எப்படின்னா ஒரு உன்னதமான நிலையை ஆன்மீக வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு பல பிறவிகள் ஆகும். ஒரு பிறவிகள் நடக்காது. அது வரலும் அவர் சும்மா இருக்க மாட்டார். நாம் ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுதும் எந்த வகையாலும் நமக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காக நம்மளுடைய உடம்புல இருந்து அதான் நமக்கு விலைக்கு தந்த மாதிரி நமக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு காலகட்டத்தில் ஒரு பிறவியில் நமக்கு இந்த ஆன்மாக்களுக்கு இந்த ஆன்மீக நாட்டம் வரும். அப்போது அவருடைய உதவி நல்லாவே பயன்படும், நல்லா புரிய ஆரம்பிக்கும். அது வரலும் அவர் உள்ளேருந்து வேலை செய்கிறது தெரியவே தெரியாது. என்ன நமக்கு தாய் தந்தைகள் நம்ம இந்த உடம்பு கொடுக்குறாங்க. ஆனால் அதன் பிறகு என்னென்னமோ மாறுதல் நடக்குது. என்ன உள்ள பஞ்சபூதங்கள் இருக்குது, 10 வாயுக்கள் இருக்குது, என்ன 72,000 நாடிகள் இருக்குது, 6 ஆதார சக்கரங்கள் இருக்குது, அப்புறம் 9 வாசல் இருக்குது. அது இல்லாமல் 10வது வாசலை நம்ம திறக்கிறதுக்கு பல முயற்சிகளையும் பண்ணி திறந்தாதான் இந்த உன்னதமான நிலையை அடைய முடியும். இந்த உன்னதமான நிலையை அடைந்து நம்ம விண்ணுலகம் போகிறதுக்கு அவர் பல வகையில் முயற்சி செய்து நமக்கு அருள் செய்ய காத்திருக்கார். ஆனால் நாம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம வழியில் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் ஒரு பிறவியில் ஏதாவது ஒரு பிறவியில் அப்போ தான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறு அனுபவத்தினாலேயோ ஒரு சித்தரை பார்ப்போம், திடீர்னு அவர் மேலே ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குவோம், அல்லது தியானம் பயிற்சி சொல்லிக் கொடுக்கலாம். அதிலிருந்து வாழ்க்கை கொஞ்சம் மாறும். தியானம் பயிற்சி கற்றுக்கிட்டு தியானத்தை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தால் அதிலேருந்து மனது மாறும். அப்போ தான் அவர் உள்ளேருந்து நமக்கு வேலை செய்கிறது, அவர் உள்ளேருந்து நமக்கு நடனம் புரிகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். இப்போது பல பிறவிகள் கழிச்சு ஏதோ ஒரு பிறவியில் நம்ம விண்ணுலகம் செல்கிறோன்னு வச்சுங்க. அந்த பாடலை தான் இந்த 30வது பாடலில் சொல்கிறார். போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. அந்த பாடல் போதந்தனில் வைத்து புண்ணியர் ஆயினர். போதந்தனில் வைத்து புண்ணியர் ஆயினர். நாதன் நடனம் நாதன் நடத்தால் நயனம் களிக்கூற வேதன் துதித்திட போயடைந்தார் விண்ணே. இன்னொரு தடவை பார்க்கலாம். போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. இங்கே நந்தி இந்த திருமந்தத்தில் பல பாடலில் நந்தி என்ற சொல்லுக்கு நந்தி என்று சொல்லும்போதெல்லாம் சிவனை குறிக்கும். சில பாடலில் நந்தினா அவருடைய குரு, திருமூலருடைய குருவு நந்தி தான், நந்தியம்பெருமாள். அதாவது சிவபெருமானுடைய முதல் சீடர்.
அவருடைய மாணாக்கர் தான் திருமூலர். அதனால் சில இடத்துல நந்திங்கிறது அவருடைய குருவை குறிக்கும். ஆனால் பெரும்பாலான இடத்துல நந்தினா சிவனை தான் குறிக்கும். இன்னும் சில இடத்துல நந்தினா சில முனிவர்களை குறிக்கும். ஒரு பாடல் வரும், நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி அப்படின்னு ஒன்று வரும். அந்த நந்திகள் நால்வர்னால் இப்போ 4 முனிவர் இருக்காங்களே, யார் அவர்களை பற்றி தெரியணும்னா தட்சிணாமூர்த்தியினுடைய உருவத்தை நீங்கள் கொண்டு வாங்களேன். தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறாரு, விருட்சக மரத்துக்கு கீழே உட்காந்து தெற்கு நோக்கி தியான நிலையில் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு கீழே 4 முனிவர்கள். அவர்கள் கைகூப்பி வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி ஏதோ சொல்கிறதாகவும் உபதேசம் செய்கிறதாகவும் அதை இவங்க அக்கறையோடு கேட்குற மாதிரி அந்த காட்சியை வடித்திருப்பாங்க. கோயிலில் இருக்க சிலையை பார்த்திங்கன்னா அந்த 4 முனிவர்கள் யார், ஜனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமார். இந்த 4 முனிவர்கள் தான். இந்த 4 முனிவர்களையும் நந்தின்னு சொல்கிறார். அந்த பாடல் நம்ம பார்க்கும் பொழுது பார்ப்போம். ஏன்னா அதில் என்னென்னா அது ஒரு அது வேறு ஒரு சூழ்நிலையில் பார்ப்போமே, இப்போ வேணாம். ஸோ இங்கே சொல்லக்கூடியது நந்திங்கிறது சிவபெருமான். அதாவது போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை, மேன்மையான ஞானத்தை, என்ன கிடைக்க முடியாத ஞானத்தை நமக்கு அளிக்கும் அன்பே அறவே வடிவான சிவபெருமானை போதந்தனில் வைத்து புண்ணியர் ஆயினார். நம்மளுடைய அறிவில் வைத்து எண்ணி எண்ணி புண்ணியம் மிக்கோராக ஆயினார். நம்ம ஆகிறோம், பெரும் புண்ணியத்தை தேடிக்கிறோம். அவரை நினைத்து அவரை வணங்கி நாமளும் பெருநிலையை அடைகிறோம். நம்ம பெரிய புண்ணியத்தை தேடிக்கிறோம். இந்த நிலம் எப்போ வரும்னா, நாதன் நடத்தால் நயனம் களிக்கூற. நாதனது சிவபெருமானது நடனத்தை நம்ம கண்டு மகிழ்கிறோம் இல்லையா, களிக்கூற. என்ன வேதம் துதித்திட போயடைந்தார் விண்ணே, வேதமெல்லாம் போற்றுகின்ற விண்ணுலகத்திற்கு நாம் போய் சேருவோம் அப்படிங்கிற பாடல் இது. இப்போது இந்த முதல் பாடலுக்கும் இது சுலபமாக தெரியுது. இந்த முதல் பாடலுக்கும் இந்த கடைசி பாடலுக்கும் இடையில் உள்ள தூரம் என்ன? அதாவது முதல் பாடலில் ஒவ்வொரு பிறவிலையும் நமக்கு உதவி செய்ய சிவபெருமான் வராரு. நம்ம நிறையா வினை மூட்டைகளை கட்டி வச்சுருக்கோம். ஆனால் அவர் நம்மளை பக்குவப்படுத்தி விண்ணுலகத்துக்கு செல்லணும். இப்போ இந்த கடைசி பகுதி பாடலில் விண்ணுலகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். போயடைந்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? போயடைந்தார்னா யார் அந்த நிலையை அடைந்தார்களோ அதை பற்றி இது சொல்லுது. இது எல்லாத்துக்கும் சாத்தியங்கிறதுனால தான் ஒரு பொதுவாக ஒருத்தரை பற்றி, ஒரு சித்தரை பற்றி சொல்லுதுன்னு வச்சுங்களேன். இந்த ரெண்டு பாடலுக்குள்ள தூரம் இருக்குதே, அதுதான் பல பிறவிகள். இந்த பல பிறவிகளை கடக்கணும். எண்ணிலடங்கா பிறவிகள். பொதுவாக நம்ம இந்து மதத்தில் 7 பிறவின்னு சொல்லுவோம். 6 பிறவியில் பல அனுபவங்களை அடைந்து நல்ல இன்ப துன்பங்களை அடைந்த பிறகு 7வது பிறவி வரும் பொழுது போதுமடா வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சம் தோணிச்சனா, அந்த 7வது பிறவியில் நமக்கு கொஞ்சமாவது ஆன்மீக நாட்டம் வந்துச்சுன்னா, அப்போ ஒரு குருவை பார்த்து
நம்ம தியானம் கற்றுக்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ தியானம் கற்றுக்கிட்டு அதை ஒழுங்காக பயிற்சி பண்ணிட்டு வந்தால் ஒரு காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையிலேயே அந்த உன்னதமான நிலையை பேரின்பத்தை அடைந்து இங்கே நாதம் நடனத்தை கண்டு களிக்கூற கண்டு அப்படின்னு சொல்லுதில் என்ன அர்த்தம்? நாதம் நடனம், அவருடைய நடனம் எங்கே ஆடுறாரு? நம்ம உடம்புல பல சக்கரத்தில் ஆடுறாரு. என்ன நாதம் நடனம் களிக்கூற, அதாவது பல சக்கரத்தில் ஆடினா கூட எந்த சக்கரத்தில் ஆடும் பொழுது நமக்கு அந்த இன்பம் தெரியும்னா, இந்த சகசர தலங்கிற ஒரு சக்கரம் இருக்குது. அது சக்கரம் சொல்லக்கூடாது. 6 ஆதார சக்கரத்தில் இந்த இது சேரல. ஏழாவதாக வருவது சகசரத்தலம். கீழேருந்து சொன்னால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா சக்கரம். இந்த 6ம் அதாவது இந்த ஸ்பைனல் கார்டு, அதாவது முதுகுந்தண்டினுடைய கீழ்நிலை எங்கே இருக்குதோ, அது எங்கே முடியுதோ, அது அந்த இடத்துக்கு நேராக இருக்கிறது மூலாதாரம். அந்த இடத்துலேருந்து மேலே போக போக அது அந்த தலைக்கு பின்னாடி அந்த கழுத்து பக்கம் அந்த இது அதுக்கு மேலே கொஞ்சம் தூரத்தில் அது முடிஞ்சிடும். அந்த முதுகந்தண்டு அதுக்கு நேராக அந்த 2 கண்களுக்கும் புருவமத்திக்கு இடையில் இருக்கிற சக்கரம் 6வது சக்கரம், அதான் ஆஞ்ஞா சக்கரம். ஏன்னா தியானம் பண்ணும் போதெல்லாம் அங்கே தான் பண்ணணும். அந்த சக்கரம் விழித்து எழுந்துருச்சுன்னா நமக்கு பல நன்மைகளும் அதாவது அது என்ன சொல்கிறதுனா, அதுக்கு பேர் இன்ட்யூஷன் சென்டர். அப்போ தான் ஞானம் வரும்னு சொல்லுவாங்க. ஞானம் வருவதற்கு ஆரம்பத்துக்கு அந்த சக்கரம் திறக்கணும். திறக்கிறேன்னு என்ன அர்த்தம்னா ஃபிசிக்கலாக திறக்கிறதில்ல. தட் மீன்ஸ் என்னென்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறது. அது முழுமையாக ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு உச்சந்தலையில் இருக்கிற சகசரத்தலம் அதுவும் திறந்துச்சுன்னு வச்சுங்க. அப்புறம் அந்த திறந்த பிறகு என்ன மாதிரி உணர்வு வரும் தெரியுமா? சொல்ல முடியாத ஆனந்த, அதான் பேரானந்தம் சொல்கிறது. அந்த பேரானந்தத்தை அனுபவித்ததை தான் இங்கே சொல்கிறாங்க. நாதனது நடனத்தை கண்டு களிக்கூற கண்கள் நாதனது நடனத்தை கண்கள் களிக்கூற கண்டுன்னா உணர்றது. என்ன அந்த உணர்ச்சியை அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? தியானம் பண்ணாமல் நாம் இந்த உன்னதமான நிலையை அடைய முடியாது. இந்த விண்ணு உலகுக்கு செல்ல முடியாது. இந்த விண்ணு உலகத்துக்கு செல்லணுன்னா தியானம் பண்ணணும். அப்போது நமக்கு சிவபெருமான் முழுவதுமாக ஒத்துக்குவார். அதுக்கு இடையில் இருக்க பிறவிகள் எல்லாமே நம்மளை மேலே கொண்டு போகிறதுக்கு பல வகையில் அவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். கடைசியாக அவரை நாம் கண்டுக்கிட்டோம்னா அப்புறம் அவரோட நம்ம ஒன்றி போய் இருக்கிற மாதிரி ஆகிடும். இது தான் இங்கே சொல்லுது. அதனால தான் முதல் பாடலுக்கும் இந்த கடைசி பாடலுக்கும் இடையில் உள்ள தூரத்தை நம்ம குறைக்கணும்னா தியானம் பண்ணணும். சரியே கிரியை யோகம் ஞானம். அதாவது சரியிலே இருந்துக்கிட்டே வாழ்நாளை கடத்தக்கூடாது, கிரியில் இருந்துக்கிட்டும் வாழ்நாளை கடத்தக்கூடாது. சரியே கிரியையிலேருந்து ஆரம்பிக்கணும். அது இல்லாமல் முடியாது. சரியே கிரியை திருமூலர் மிக மிக வற்புறுத்துறது என்ன தெரியுமா? சரியே கிரியை இதை செய்யணும் அப்படிங்கிறார்.
அது தனி சாப்டரில் ஒரு தலைப்பிலே சொல்கிறார். அதுக்கு விளக்கம் நல்லா கொடுக்குறார். நம்ம கோயிலுக்கு போகணும், புது கோயிலுக்கு போய் சில தொண்டுகள் செய்யணும், அப்புறம் கடவுள் வழிபாடு செய்யணும், மனமுறை வழிபாடு செய்யணும், அப்புறம் யோகம் பயிலணும், தியானம் செய்யணும். தியானம் செய்து 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 அதனால் வரக்கூடிய அந்த ஞானத்தை அடையணும். அந்த ஞானத்தை அடையும் பொழுது அதான் பரஞானம். என்ன, பரஞானத்தை அடைந்த பிறகு தான் அந்த நிலையில் தான் இந்த நடனம், இந்த நடராஜர் நடனம் ஆடும் பொழுது ஏற்படக்கூடிய இன்பத்தை நாம் உணர முடியும். அப்படிப்பட்ட பெரிய மகான்களும் சித்தர்களும் தான் இந்த விண்ணுலகத்துக்கு போய் சேருவது தகுதியுடையவர்கள் என்பது தான் இந்த பாடலும் சொல்லப்படுகிறது. இப்போது இந்த தியானம் எப்படி முக்கியம் அப்படிங்கிறது, இந்த தியானம் செய்வதற்கு அல்லது செய்து மேல்நிலைக்கு வருவதற்கு நம்மளுடைய வினைப்பெயர்கள் நம்மளை தடுத்துக்கிட்டே வரும். ஏன்னா அந்த வினைப்பயன்களை தியானத்து மூலமாக அடக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதற்கு ஒரு கதை சொல்கிறேன். இப்போது விஜய் டிவியில் ஒரு சீரியல் வந்துட்டுருக்கு, சிவம்ங்கிற சீரியல். அந்த சீரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பாருங்கள். இப்போ இந்த பாடலை புரிஞ்சுக்கணுன்னா அதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது இந்த வருடம் போன மாதம், இப்போ நான் பேசுகிறது இன்றைக்கி தேதி என்னென்னா ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, ஓகே, 2013. ஜூலை 2ஆம் தேதி, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு வந்த சீரியலை பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்கிறேன். அது என்ன அதில் என்ன காமிக்கப்பட்டதுன்னு. அதாவது சிவபெருமான் பார்வதியை திருமணம் செய்து கொண்ட பிறகு இங்கே கைலாயத்தை கூட்டு வந்துடுறார். ஒரு நாள் என்னான்னா, அந்த குகை மாதிரி அமைச்சிருக்காங்க. அது அந்த சீரியல் எடுக்கக்கூடிய டைரக்டருடைய கற்பனை. அந்த குகைக்கு வெளியே அவன் நின்றுட்டுருக்கா பார்வதி. அப்போது ஒரு மாதிரியான ஒரு அலறுத சவுண்டு கேட்குது. ஒரு சத்தம் கேட்டவுன்னா என்னான்னு பார்க்கறதுக்கு அந்த குகைக்குள்ளே போகிறான். உள்ளே கொஞ்ச தூரம் போனாலும் அது மயான காடாக இருக்குது. அங்கே ஓலமிட்டு சவுண்டு, அதாவது ஒரு அழுவுற குரல். ஆளை கண்ணில் பார்க்க முடியல, ஏன்னா அங்கெல்லாம் ஆவிகள் தான் இருக்குது. அதாவது முக்தி அடையாத ஆன்மாக்கள் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ஆன்மாக்கள் என்ன சொல்லுதுன்னா, முக்தி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கு, அழுதுட்டுருக்குதுங்க. அதை கேட்டு இவளுக்கு சகிக்க முடியல. ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பக்கம் ஏன் இப்படி, ஏன்னா இதெல்லாம் அவளுக்கு புது அனுபவம். பார்வதியினுடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். சிவபெருமானுக்கு இது ஒரு புது வாழ்க்கை கிடையாது. பார்வதி இப்போ தான் திருமணம் செய்து கொண்டு இங்கே வந்திருக்கிறாள். பர்வதராஜனுடைய மகளாக பிறந்து அரண்மனையில் வாழ்ந்தவள், சுகோபோகமாக வாழ்ந்தவள். அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு புது அனுபவம் வியப்பேன் தருது. இதுக்கெல்லாம் ஒரு வினாவும் கிடைக்கல. தன் கணவனாக சிவபெருமான் அடைந்துட்டா கூட இன்னும் கணவனை முழுதாக புரிஞ்சிக்க முடியல. அவள் வெளியே வந்துடுறான். நந்தி கூட என்ன சொல்கிறாருன்னா, தாயே இங்கெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் சிவபெருமானுடைய கட்டளை, இந்த இடத்துலாம் நீங்கள் வர்றது தகுதி இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ தான் நீங்கள் திருமணம் ஆகிருக்கீங்க, நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருங்க, இது இங்கெல்லாம் வரக்கூடாது நீங்கள் அப்படிலாம் எடுத்து சொல்கிறாரு. ஆனால் அவளுக்கு இந்த சத்தம் யாருது, ஏன் இதுக்கு சிவபெருமான் எல்லாத்துக்கும் முக்தி கொடுக்குறவர் தானே, ஏன் இன்னும் கொடுக்காமல் இருக்கார் அப்படின்னு சிவபெருமானிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்றான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது
இப்போ நீ தெரிஞ்சிக்க வேணாம், அதற்கு ஒரு காலம் வரும், அப்போ நீ தெரிஞ்சுக்கோ, அதை பற்றி நீ பேசாத இப்போ அப்படின்னு கேட்குறாரு, சொல்கிறாரு. ஆனால் இவளுக்கு மனசு கேட்கல. திரும்ப திரும்ப தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆவல். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு இன்னும் பக்குவப்படணும், அதுக்கு முன்னாடி தந்திர வித்தை தியானம்லாம் கற்றுக்கணும், கற்றுக்கிட்ட பிறகு நீ யாருன்னு உனக்கு புரியும், அதன் பிறகு தான் இந்த விஷயம்லாம் புரியும். அதனால் நீ அவசரப்படாத, காலம் வரும்போது உனக்கு நல்லா தெரியும், அதை பற்றி அதிகமாக நீ பேசாத, தைரியமாயிரு அப்படின்லாம் கூட சொல்கிறாரு. ஆனால் அவளால் பொறுமையாக இருக்க முடியல. ஓகே, இது இந்த காட்சி அந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கி அந்த படத்தொகுப்பில் இருக்குது. ஓகே, இதை பாருங்க. அடுத்தது ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி அன்றைக்கு தன்னுடைய மனைவி சக்திக்கு அந்த தந்திர வித்தையை கற்றுக் கொடுக்குறார். அப்போது அந்த குகைக்குள்ளேயே ஒரு வேள்வி அமைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எதிர்த்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துக்கு பிறகு இந்த பார்வதி உட்காந்துருக்க பக்கத்தில் மண்டை ஓடுகளை மாலையாக தொகுத்து ஒரு 5 மண்டை ஓடுகள் அது அங்கே கிடக்குது. அது ஒரு மாலை மாதிரி கோத்து வச்சுருக்க அங்கே கிடக்குது. இவர் சிவபெருமான் சொல்கிறாருன்னா, பார்வதி, இப்போது தந்திர வித்தையை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறேன், இது ரொம்ப சூட்சமான விஷயம், அதுக்கு முன்னாடி அந்த மண்டை ஓடு மாலையை நீ கழுத்தில் போட்டுக்கோ அப்படிங்கிறார். அதை கேட்டு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கிட்ட இப்படி சொல்கிறாரே அப்படின்னு, இல்லையா? நம்ம அந்த டிவியை பார்க்கும்போது, அந்த சீரியலை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அவள் பெண்ணானவள், அது அரண்மனையில் வாழ்ந்த பெண், அவள் எப்படி அது போடுவா? கொஞ்ச நேரம் தயங்குறான், அப்படியே பேசாமல் இருக்கிறான். அப்புறம் இவருக்கு சொல்கிறார், என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொன்னோன்னா, அவள் எடுத்து கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் போட்டுக்கிறான். போட்டுக்கிட்ட பிறகு அது சொல்கிறாரு, இந்த மண்டை ஓடு யாருது தெரியுமா? நீ குகையில் கேட்டிய அழுகுரல், அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த மண்டை ஓடு வேறு யாருது இல்லை, உன்னுடைய முன் பிறவியில் பல வருஷங்களுக்கு, பல யுகத்துக்கு முன்னாடி நீ அவதரித்தம்போது உன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை தாங்கி இருக்கிற இந்த மண்டை ஓடு தான். இது உன்னுடைய மண்டை ஓடு தான். நமக்கு இந்த சமீபத்தில் நமக்கு என்ன தெரியும்னா, இதே சீரியலில் முன்னாடி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தக்ஷனுக்கு மகளாக பிறந்த தாக்ஷாயினி, அவளையே சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டு அவள் இந்த பல ஆசைகளை மனசில் வச்சுக்கிட்டு அவரோட கைலாயம் வரா. எப்படின்னா, அவள் குழப்பத்திலே இருக்கிறாள். சிவபெருமானை ஒரு பக்கம் விரும்புகிறா. சிவபெருமானை எவ்வளோ முயற்சி பண்ணி அவளை திருமணம் செய்து கொள்கிறாரு. ஆனால் தக்ஷன் அவன் மனதை போட்டு கலக்கிக்கிட்டு இருப்பாளாம். ஏன்னா தக்ஷனுக்கு சிவபெருமானை பிடிக்காது. ஆகையினால ஏதோ ஒரு வகையில் திருமணம் நடந்துடுது. ஆனால் அவன் தலையை முழுகே பார்த்துட்டான், இனி என் மகளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு கொடுமைப்படுத்துவான். அதனால் அவளுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத உணர முடியல. இங்கே கைலாயத்தை கூட்டு வருவார், தியானம் சொல்லிக் கொடுப்பார். அவளுக்கு அது நாட்டம் இருக்காது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்படியே போயிட்டுருக்கோம். அவருடைய ஆசைகள் எப்படின்னா,
தக்ஷனை சிவபெருமானை அவமானப்படுத்தணும். மருமகனாக இருந்தால் கூட அவமானப்படுத்துங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணுவாப்புல. அந்த யாகத்துக்கு தன்னுடைய மகளான தாக்ஷாயணியும் கூப்பிடல, தன்னுடைய மருமகனான சிவனையும் கூப்பிடவே இல்லை. கூப்பிடாமல் யாகம் பண்ண ஆரம்பிக்கும். மற்ற எல்லா பிரம்மா விஷ்ணு மற்ற எல்லா தேவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டாப்புல. இந்த விஷயம் தெரிஞ்சு தாக்ஷாயணி போகணுன்னு ஆசைப்பட்றான். சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை கூப்பிடல, நம்ம போகக்கூடாது, கூப்பிடாதபோது போனால் நல்லதில்லை, மரியாதை கிடைக்காது அப்படின்னு எடுத்து சொல்கிறார். எவ்வளோ எடுத்து சொல்லி அவன் பிடிவாதமாக போகிறான். இல்லை என் தகப்பனார் அப்படி இல்லை, என்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறார். அங்கே ஒரு கணவனுக்கு மனைவி ஆன பிறகு திரும்ப திரும்ப பிறந்த வீட்டையே நினச்சிக்கிட்டு அவங்க மேலே பாசத்தை வச்சுக்கிட்டு இருந்தால் அது எங்கே கொண்டு போய் முடியுங்கிறது அதில் நல்லா காமிக்கிறாங்க. அப்போது கோபத்தில் சொல்லிடுறார், நான் என்னுடைய மனைவிங்கிற ஸ்தானத்திலேருந்து உன்னை விலக்கி வச்சிட்றேன் அப்படின்னு கூட கோபமாக சொல்லிடுறார் சிவபெருமான். அப்போது சிவபெருமானுடைய பேச்சு கேட்காம இங்கே வந்துடுறான். தாக்ஷாயணி இங்கே அந்த வேள்வி நடக்கிற இடத்துக்கு வரும்பொழுது முதல் கேள்வி என்ன கேட்குறான்னா, நீ யார், உன்னை யார் இங்கே அழைத்தது அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஒரு தூக்கி வாரி போட்டது. அடா பாவமே, நம்ம கணவர் சொன்னது சரியாக போச்சே, என்னப்பா என்ன இப்படி பேசுகிறீங்க, உன்னுடைய மகளாச்சே அப்படின்னு. எனக்கு மகள் கிடையாது அப்படி தூக்கிரிச்சு பேசுகிறான். அவள் பல சங்கடத்தில் அனுபவிக்கிறான். அந்த காட்சியில் அவளால் திரும்பி போக மனசு வரல, திரும்பி போக மனசே வரல. ஏன்னா கணவனுடைய பேச்சு கேட்காம வந்துட்டோம், அவமானப்பட்டுட்டோம், இங்கேயும் நமக்கு மரியாதை இல்லை, இனி உயிர் வாழ்கிறத நமக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அங்கே இருக்க தீயில் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான். இது இப்போ சமீபத்தில் நடந்தது. அவள் தான் பார்வதியாக பிறப்பெடுத்து வளர்ந்து இப்போது திருமணமும் செய்து கொண்டான். அதனால் இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் இருக்குது. இந்த பல பிறவிகள் அவளுடைய ஆசைகளாக இருக்குதுல்ல, அந்த ஆசைகள்னால் அவளால் மோட்சத்துக்கு அவளுக்கு மோட்சம் கிடைக்கல. அந்த ஆசைகள் தடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் அது அந்த ஓடமிட்டுக்கிட்டே இருக்குது அந்த குகையில், எனக்கு முக்தி கொடுங்கன்னு. இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மண்டை ஓடு வேறு யாரும் இல்லை, உன்னுடைய மண்டை ஓடு தான். முன்பிறவியில் நீ பல ஆசைகளை வைத்து கொண்டு அலைந்ததுனால உனக்கு முக்தி கிடைக்காம அந்த குகையில் கேட்டையில் அந்த சத்தத்தோடு நீ சுற்றிட்டுருக்க. அந்த மண்டை ஓடுக்கு அந்த முற்பிழை செய்த அந்த பாவத்துக்காக அந்த மண்டபத்தில் நீ தலையை இப்போ கழுத்தில் போட்டுக்கிட்டு தந்திர வித்தையை செஞ்சேன்னா அதுக்கு ஒரு முடிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த தந்திர வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு அதிலிருந்து ஒவ்வொரு, அதாவது பார்வதி உடலிருந்தும் சிவபெருமான் உடலிருந்தும் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றி இப்போ 2 பேரும் நம்ம ஒன்று ஐக்கியமாகி நம்ம அர்த்தநாரீஸ்வரர் ஆகிட்டோம் அப்படின்னு அதில் காமிக்கப்படுகிறது. நல்ல கற்பனை தான். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, இப்போது தந்திர வித்தையை நீ கற்றுக்கிட்ட, இனி உனக்கு உன்னுடைய முற்பிறவிக்கு முக்தி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, உன்னால் கொடுக்க முடியும். அதனால் இப்போ என்ன பண்ண, இந்த மண்டவோட உன்னுள்ள உரைகின்ற சக்கரத்தோட
அடக்கிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அவள் அதே மாதிரி 5 மண்டை ஓடையும் ஒவ்வொரு சக்கரத்திலையும் அடக்கிறார். அந்த சக்கரத்தில் அடக்கப்போது நல்லா கவனிங்க அந்த காட்சியை. அது அப்படியே கழுத்தில் ஒரு, நெஞ்சில் ஒன்று, அப்புறம் வயிற்றில் ஒன்று, அப்படியே ஒவ்வொரு சக்கரத்துலேயும் மூலாதாரம் இருக்க இடத்துல ஒன்றும், இப்படியே அது அப்படியே அடங்கிடும் போய். அதனால் காம்பான். அடங்கின பிறகு அதாவது அவர்களுக்கு அவளுடைய முற்பிறவி ஆத்மாக்களுக்கு அவளே முக்தி கொடுத்தனால அதுவும் சேர்ந்து அவளுக்கு சக்தி கொடுக்குது. என்ன அப்போது இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் தியானம் பண்ண வச்சுங்களேன், நம்ம பண்ண பொழுது நமக்கு பல பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் நம்ம தியானம் செய்யும் பொழுது அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக உணர முடியுது. அப்படி தான் எனக்கு தோணுது. இந்த பாடல் ரெண்டையும் நான் இணைத்து சொல்லும் பொழுது, இந்த கதையை சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கதைக்கும் இந்த பாடலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய சில அனுபவங்களை வைத்து இதை தொகுத்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நல்லா கேட்டு சந்தோஷப்படுங்கள், மகிழ்கள். வாழ்க வளமுடன். நன்றி.